I feel very insecure. And what was running in their mind? How can they do it? So இதை நான் ட்ரோல் பண்ண வரல, அவர் மாதிரி தான் நானும் இங்கிலீஷ் பேசணும்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. ஏன்னா நான் படித்த ஸ்கூல் வந்துட்டு மலாய ஸ்கூல். வீட்டில் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ திடீர்னு காலேஜ்க்கு அனுப்புகிறப்ப இப்படி தான் பேசுவேன். அதுக்கப்புறம் வேலையில் போடுறப்ப இப்படி தான் பேசுவேன். அதனாலே நான் ரொம்ப பேர் இங்கிலீஷ் பேசுகிறப்ப அமைதியாக இருப்பேன். ஆள் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இவர் அமைதியாக இருக்கார், இவர் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பொலைட், ஹம்பிள். உண்மை கதை என்னடா, எனக்கு ஒழுங்காக பேச வராதுடா, அதனால தான்டா நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் டஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசுவீங்க, பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து பேசி பழகியிருப்பாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. அதனால் இவனுங்க எல்லாம் 5 பேர் தமிழ்னுங்க இருப்போம், பேசினே இருப்பானுங்க அப்படி இங்கிலீஷில். நான் அப்படியே ஒரு சில வேர்ட்ஸ் புரியாது, இவனுங்க டக்கு டக்குன்னு பேசிடுவானுங்க, நம்மளுக்கு டக்கு டக்குன்னு பேச வராது. அவன் பேசி ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நானே ரிப்ளை பண்ணுவேன். ஓ, இதை தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன், பரவாயில்ல, என் பிள்ளைக்கு நான் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் பேசி சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறேன். தமிழ் எப்படி இருந்தாலும் வந்துடும், ஏன்னா ரத்தம் ஓடுதில்ல தமிழ். ஸோ தமிழ் வந்துடும். நம்ம போடுற ஸ்கூலில் தமிழ் ஸ்கூல் தான் போட போகிறோம். ஸோ அந்த இங்கிலீஷை மட்டும் பேசி நம்ம வளர்த்துருவோம். பேசுனதை பார்த்தோன்னே என்னோடய பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. இப்போ என்ன அப்படி தான் கொஞ்சம் கலராக பேசுவேன். யூனோ ரைட், ஐம் வெரி இன் இங்கிலீஷ். வா